வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 18. மெக்கின்சியும் எமிலியும் கைகோத்து கொண்டு வெளிவர, தேவாலய முன்னிலையில் மெக்கின்சியின் நண்பர்கள் துப்பாக்கியால் ஆர்ச் அமைத்து பாடினார்கள். போதாத நிழலில் இருவரும் சற்றே குனிந்து கொண்டு நடக்க, மெக்கின்சி குதூகலத்துடன் மனைவியை பற்றி பக்கத்தில் இழுத்து முத்தமிட்டு கொண்டே வந்தான். எமிலிக்கு இன்பம் திகட்டியது. கர்னல் நீல் அவர்களை மிகையாக வரவேற்று வாழ்த்தினார். வர்ண வர்ண பந்தலின் கீழ் நிழலில் உணவு பண்டங்கள் காத்திருக்க, எல்லோரும் வந்து சேர்ந்து கொள்ள, முதலில் மகாராணிக்கும் அதன் பின் கர்னல் நீலுக்கும் புதுமண தம்பதியினருக்கும் கண்ணாடி கோப்பைகளில் துல்லிய வைன் டோஸ்டாக அருந்த கொடுக்கப்பட்டது. மெக்கின்சி மணமகளுடன் தொடர்ந்து வந்த பெண்களுக்கு பரிசளித்தான். எங்கே மாப்பிள்ளை தோழன்? அவனுக்கு நன்றி சொல்லும் கட்டம் பாக்கி இருக்கிறது. ஆஷ்லி உற்சாகத்தில் பங்கேற்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ஆஷ்லி வா. எமிலியை நெருங்க நெருங்க அவனுக்கு தன் இழப்பு அதிக வருத்தத்தை தந்தது. எமிலி, அவசரப்பட்டு விட்டாய். இவன் உனக்கு தகுதியானவன் இல்லை. இந்த கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி வைத்த என் அத்யந்த நண்பர் கேப்டன் ஃப்ரேசருக்கு. கண்ணாடி கோப்பைகள் கிளிங்கின. எமிலி தன் புதிய வைர மோதிரத்தை பார்த்து கொண்டிருந்தாள். எல்லாமே திகைப்பாக இருந்தது. எங்கோ ஒரு கோடியில் அவசரப்பட்டு விட்டோமோ என்று ஒரு கவலை அவ்வப்போது குறுகுறுத்தது. அவளை யோசிக்கவே விடவில்லை. எங்கு சென்றாலும் துரத்தி, எப்போதும் அவளை அடைகாத்து, யார் பார்த்தாலும் மெக்கின்சிக்கு எமிலிதான் என்று சொல்லும் சூழ்நிலையை ஏற்படுத்தி, எலனும் ஜார்ஜும் மெக்கின்சி நல்லவன் நல்லவன் என்று சொல்லி சொல்லி எனக்காக ஒரு அபிப்பிராயம் இல்லாமல் செய்துவிட்டார்கள். என் பெண்ணே, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. எவ்வளவு அழகாக இருக்கிறான் பார் உன் கணவன். இங்கிருந்து அவன் சருமம் வெயில் ஊடே இன்னும் சிவந்து தெரிய, தலைமயிர்கற்றை காற்றில் அசைய, கண்களின் நீளத்தில் சற்று குறும்பும் சிரிப்பும் தெரிய, ஆனால் அதே கண்களில் குரூரத்தையும் பார்த்திருக்கிறாயே எமிலி. எல்லோரும் ஏராளமாக உண்டார்கள். ரெஜிமெண்டின் வாத்திய கோஷ்டி இசைத்தது. எமிலி அவர்கள் ஊடே புதிய பறவையைப் போல நடமாடினாள். வாழ்த்துக்கள் எமிலி. ஓ ஆஷ்லி, ரொம்ப வந்தனம், மாப்பிள்ளை தோழனாக இருந்ததற்கு. எமிலி, நீ நீ ஆஷ்லி, உனக்கு ஏதும் கோபமோ வித்தியாசமான எண்ணங்களோ இல்லை என்று நினைக்கிறேன். இல்லை எமிலி, உன் மனவாழ்வு பிரகாசமாக அமைய கடவுளை பிரார்த்திக்கிறேன். இந்த சமயத்தில் அசந்தர்ப்பமாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் உன்னிடம் சொல்லியாக வேண்டும். உன்னை நான் மனதார காதலிக்கிறேன். மனம் செய்து கொள்ளலாம் என்று கனவு கண்டேன். என் மனத்தில் உள்ளதை உன்னிடம் சரியாக சொல்வதற்கு சந்தர்ப்பம் கிட்டுவதற்குள் நீ கல்யாணம் செய்து கொண்டு விட்டாய். மெக்கின்சி அதிர்ஷ்டக்காரன். மெக்கின்சி எனக்கு யோசிக்கவே அவகாசம் தரவில்லை. என்னை புயல் போல அடித்து கொண்டு சென்று விட்டான். எமிலி, என்னால் உனக்கு ஏதும் தொந்தரவு இருக்காது. உன்னை நான் தூரத்திலிருந்து உன் நல்வாழ்வை விருப்பத்துடன் பார்த்து கொண்டிருப்பேன். எப்போதாவது எங்கேயாவது உனக்கு என் உதவி தேவையாக இருந்தால் என்னை கூப்பிடு. நான் மிகுந்த விருப்பத்துடன் உன்னிடம் வருவேன். ஆஷ்லி, நீ கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் என் விருப்பம். காத்திருக்க போகிறேன். யாருக்கு? உனக்கு என்று புன்னகைத்துவிட்டு ஆஷ்லி விலகிச் சென்றான். கர்னல் நீல் அவனை விழித்தார். எமிலி அவன் சென்ற திசையை சிந்தனையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். கர்னல் நீலின் அருகில் கேப்டன் ஃபோர்ப்ஸ் நின்று கொண்டிருந்தார். அப்போதுதான் குதிரை மீது வந்திருந்தது தெரிந்தது. அவர் கொண்டு வந்த உரையை பிரித்து படித்து கொண்டிருந்தார் நீல். சார், கூப்பிட்டீர்களா? ஆம், முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. ஆஷ்லி மரியாதைக்குரிய தூரத்தில் நிற்க, கர்னல் நீல் அந்த கடிதத்தை 2ஆம் முறை படித்தார். கவர்னர் ஜெனரல் சார்ல்ஸ் ஜான் வைஸ்கவுண்ட் கானிங்கிடமிருந்து வந்திருந்த அரசாங்க முத்திரை கடிதம் அது. அதிலிருந்த செய்திகள் கர்னல் நீலுக்கு அதிகம் பிடிக்கவில்லை என்று தெரிந்தது. அன்புள்ள ஜேம்ஸ், இந்த கடிதம் உனக்கு ஆச்சரியம் அளிக்கலாம். கம்பெனியிலும் இராணுவத்திலும் எல்லாம் சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
என்று நாட்டின் தெற்கு முனையிலிருந்து நீ கற்பனை செய்து கொண்டிருக்கலாம். அந்த கற்பனையை கலைத்து உன்னை தயார்படுத்தவே இந்த கடிதம். நான் உன்னிடம் சொல்லப்போவது ஒரு கட்டுக்கதை போல் இருக்கலாம். ஆனால் இது நடக்கிற கதை என்றுதான் தோன்றுகிறது. இந்த கதையில் சின்ன சின்ன சப்பாத்தி வட்டங்கள் ராத்திரிகளில் கிராமத்துக்கு கிராமம் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன. இராணுவ பேரக்குகள் இரவில் திடீரென்று கொளுத்தப்படுகின்றன. காற்று வேகத்தில் வட இந்திய கிராமங்களிலும் நகரங்களிலும் ஒரு செய்தி பரவிக்கொண்டிருக்கிறது. எல்லாம் சிவப்பாக போகிறது. கடந்த 4 மாதங்களாக நான் இவ்வகையில் சின்ன சின்ன புகார்களை அறிந்து வருகிறேன். பெங்கால் இராணுவத்தின் 1,50,000 சிப்பாய்களுக்கு என்னவோ ஆகிக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு புழுக்கம், ஏதோ ஒரு மனக்குறை. இந்த பரபரப்பு வடக்கே எங்கிலும் பரவிக்கொண்டிருக்கிறது. கங்கை நதியின் கடைவாயிலிருந்து இமாலயத்து மடிவரை, பஞ்சாப் பிரதேசம் வரை, கிராண்ட் ட்ரங்க் சாலையின் கிராமங்களில் எல்லாம் இரவில் முரசங்கள் ஒலிக்கின்றன. ஒரு வதந்தி பரவி கொண்டிருக்கிறது. இந்திய இராணுவத்தின் சாதிப்பிரிவை நாம் ஒழித்து கட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமாம். என்ஃபீல்டு ரைஃபிள்களில் பன்றிக் கொழுப்பை கலந்து தருகிறோமாம். இந்துக்களும் முஸ்லிம்களும் இரு தரப்பினருமே இதனால் கோபித்திருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே 34வது 17வது இந்திய இன்ஃபென்ட்ரி பிரிவுகளை கலகத்துக்காக கலைத்து விட்டோம். மீரட்டில் 85வது கேவல்ரி இப்போது பிடிவாதமாக கலாட்டா செய்கிறார்கள். நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் சமாளித்து விடலாம் என்கிற நம்பிக்கையும் இருக்கிறது. இருந்தும் ஒருவித எச்சரிக்கை நிலையில் நாம் எல்லோரும் இருப்பது இப்போது அவசியமாகும். ஜேம்ஸ், முதலில் நீ எனக்கு சொல்ல வேண்டியது, சென்னை இராணுவத்தில் என்ஃபீல்டு வகை துப்பாக்கிகளுக்கு ஏதாவது எதிர்ப்பு இருக்கிறதா? இருந்தால் அது எவ்வளவு வலுவானது? உன் இராணுவத்தின் அமைப்பை பார்த்ததில் இம்மாதிரி எதிர்ப்பு உன் பக்கம் ஏற்படவில்லை என்றுதான் நம்புகிறேன். இருந்தும் இந்த விவரத்தை நீ ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். நீ செய்ய வேண்டிய மற்றொரு காரியம், உன் அத்தனை அதிகாரிகளின் விடுமுறைகளையும் ரத்து செய்து எல்லோரையும் தயார் நிலையில் வைப்பது. குறுகிய காலத்தில் சென்னை இராணுவத்தின் பக்கபலம் எனக்கு தேவையாக இருக்கலாம். எப்போதும் என்னிடமிருந்து செய்தி வரலாம். தயாராக இருக்கவும். ஷார்லட் உங்கள் எல்லாரையும் விசாரித்ததாகச் சொன்னாள். உண்மையுள்ள கேனிங் பிரபுவின் மேல் நோக்கி பாய்ந்த கையெழுத்தை சற்று நேரம் நீல் வெறித்து பார்த்து, ஆஷ்லி, உடனே எல்லா அதிகாரிகளையும் நான் மாலை சந்திக்க ஏற்பாடு செய். ஆஷ்லி சற்று தயக்கத்துடன், சார், ஏதாவது கெட்ட செய்தியா? அப்படித்தான் தோன்றுகிறது. வடக்கே நிலைமை சற்று மோசமாகிவிட்டதாம். இராணுவத்தில் இந்தியர்கள் கலகமாம். கலகமா? ஆம். எதற்கு தெரியுமா? துப்பாக்கி குண்டுகளுக்கு தயாரிக்கப்படும் கொழுப்புக்காக என்று சிரித்தார். நம் இராணுவத்தில் என்ஃபீல்டு ரைஃபிள்கள் உபயோகப்படுத்துகிறோமா? ஆம். ஆஷ்லி, இந்த கடித விஷயத்தை ரகசியமாக வைத்துக்கொள். நாளை மாலை ஒரு என்ஃபீல்டு ரைஃபிளை எடுத்து வா. எல்லா பிரிவு அதிகாரிகளையும் வரச்சொல். மேஜர் மாரிசனிடம் தகவல் சொல்லிடு. மெக்கென்சியும் எமிலியும் அவரை அணுக, எட்வர்ட், எங்கேயாவது தேனிலவு என்று ஊரை விட்டு போய்விடாதே. சென்னையில் எல்லோரும் இருந்தாக வேண்டும். எமிலி, என்னை மன்னித்துக்கொள். உன் கணவனுக்கு விடுமுறையோ வெளியே போக அனுமதியோ கொடுக்க இயலாத நிலையில் இருக்கிறேன். கிழவனை திட்டாதே. எமிலி சிரித்தாள். ஆஷ்லியை நேராக பார்ப்பதற்கு தயங்கினாள். ராத்திரி கூடாரத்துக்கு வெளியே அவர்கள் கும்மாளம் இன்னும் கேட்டுக்கொண்டிருந்தது. பூஞ்சோலை விளக்குத்திரியின் நடனத்தை பார்த்து கொண்டிருந்தாள். எப்படியோ கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த பாழா போறவனை மறந்துதான் ஆகணும். ஆத்தாளுக்கு முன்னால தாலி கட்டிவிட்டான். இவனுக்கு படிஞ்சுதான் ஆகணும். எனக்கு என்னவோ பயமாத்தான் இருக்குது. இந்த ஆளோட எப்படி? ச்சே, அப்படியெல்லாம் நினைக்காத பூவு. இவரும் நம்ம கூட்டம்தான். இவரும் ஆளு தகடாத்தான் இருக்காரு. விசாலமா மார்பு. இவர் தான் என் புருஷன். இவருக்குத்தான் தண்ணி தரணும், தவிக்கையில் பால் தரணும். ஏமாத்தாம இஷ்டம் போல நடந்துக்கணும். ரோசா பூவும் செவ்வந்தி பூவும் வச்சுக்கிட்டு ராசாராணியை போல அந்த அலை மறக்கணும்.
வெளியே விரைந்து செல்லும் சத்தத்தில், பூவாடை தோணுதடி புதுகாத்து வீசுதடி பாவாடை கட்டையிலே பழகினதை ஏன் மறந்தாய் என்று வெட்கம் தரும் பாட்டுக்களை அவர்கள் உற்சாகமாக பாடிக்கொண்டிருக்க, திரை சலசலத்து ராக்கன் உள்ளே வந்து பூவு என்று சொல்லி அருகே உட்கார்ந்தான். வியர்த்திருந்தான், குடித்திருந்தான். கண்கள் நிலை கொள்ளாமல் அவள் உடலை தடவினான். பூவு பூவு, உனக்காக எத்தனை காலம் காத்திருக்கிறேன் தெரியுமா? உன்னை வித்தையிலே தொட்ட போதெல்லாம் எனக்குள்ள வெளிச்சம் போட்டாப்புல ஆயிரும். உன்னை தூரத்தில் பார்த்த போதே என் உடம்பெல்லாம் பதறும். உனக்குள்ள அப்படி என்னதான் வச்சிருக்க பூவு? ராக்கனின் கரங்கள் அவள் இடுப்பை வளைத்து அருகே கொண்டு செல்ல, மச்சான் இரு, அவங்கெல்லாம் தூங்கட்டும் என்றாள். அவங்க எங்க தூங்க போறாங்க? அட, அவங்களுக்கு தான் தெரியாதா என்ன? வெக்கமா இருக்குது. இப்போது அவள் தோளை தடவினான். விடு விடுண்ணா, இன்னைக்கு நான் சொல்ல நீ கேட்க வேண்டாம். புருஷன் அல்லவா? விளக்கையாவது அணைச்சு தொலை. இல்ல எமிலி, விளக்கை அணைக்க மாட்டேன். உன்னை நான் முழுசாக பார்க்க வேண்டும். எடி எடி, தயவு செய்து இரைச்சல் போடாதே. அவர்கள் எழுந்து விடுவார்கள். எழுந்தால் என்ன? அவர்களுக்கு இங்கே நடக்கிறது தெரியாதா என்ன? இப்போது கூட நமக்கு இணையாக ட்ரெவரும் எல்லனும் அங்கே உல்லாசம் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த பித்தானை எப்படி கழற்றுவது? ஓ எடி. எமிலி எமிலி, இதுதான் உன் மார்பா? இல்லை ஷாம்பெயின் கிண்ணங்கள்? நுங்கு மாதிரி இருக்குது பூவு. அட விடுயா, முதல்ல விளக்க அணைச்சாதான். எடி விடு, முதலில் விளக்கை அணைத்தால்தான். இது என்ன? ஏன் உன் இதயம் அடிப்பட்ட புறா போல துடிக்கிறது? அங்க மட்டும் தொட்டன கெட்ட கோபம் வரும். நல்ல கோபம்னு உண்டா என்ன? ஓ எமிலி, உன்னுடைய ஏராளமான உடைகளுக்குள் உன்னை கண்டுபிடித்து கண்டுபிடித்து இந்த ராத்திரி முழுக்க கண்டுபிடித்து கானமயிலே உன்னை கைவிடலை என்று சொல்லி மீனாட்சி வாசலிலே வேட்டி போட்டு தாண்டுறாண்டி. ஊதி அணைத்தாள். அவன் அத்தனை பலுவும் மார்பில் இறங்கினதைப் போல் உணர்ந்தாள். ஆதி நேர அவசரத்தில் இருவரும் அங்கங்கே சந்தோஷம் ஒத்தின வேதனையில் கன்னத்தில் மூச்சு தகிக்க எங்கேயோ ஓடுவது போலவும் நனைவது போலவும் அணைவது போலவும் மெக்கின்சியும் ராக்கனும் களைத்து போய் கவிழ்ந்து உறங்கி போக, எமிலியும் பூஞ்சோலையும் விழித்து கொண்டு லேசாக அழுது கொண்டிருந்தார்கள். இத்துடன் 18வது அத்தியாயம் நிறைவடைகிறது. நாளை 19வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.